ஹாய் நண்பா, எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கி பீகாரில் நடந்த ஒரு உண்மையான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரை சேர்ந்த தசரத் மஞ்சி அப்படின்ற ஒரு தொழிலாளி இருந்தார். அவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மிகவும் அழகாக 2 பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தசரத் மஞ்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னோட கிராமத்து பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலையில் விவசாயம் பார்த்துட்டு வந்தார். எப்போவுமே தசரத்துக்கு தன்னுடைய மதிய உணவு பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வழக்கம் போல் அன்னைக்கு தசரத்துக்கு தன்னுடைய மனைவி சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மலையில் ஏறும்போது தடிக்க கீழே விழுந்துட்டாங்க. இதனால் அவங்களுக்கு பலத்த அடிபட்டுருச்சு. உடனே அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. இதில் சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா அந்த மலையை சுற்றி தான் போகணும். ஏன்னா அந்த மலைக்குள்ளே எந்த ஒரு பாதையுமே இல்லை. அந்த மலையை சுற்றி போகணுனாலே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக போகணும். இதனாலே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அதிக நேரம் ஆயிரும். இப்படி அடிப்பட்ட மனைவியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் இப்படி மலையை சுற்றி எடுத்துகிட்டு போனதுனால போகிற வழியிலே இறந்து போயிடுறாங்க. இதனால் வெறுத்து இதனால் தசரத் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியை அடக்கம் பண்ணிவிட்டு அடக்கம் பண்ண கையோட ஒரு சுத்தியலும் ஒரு உளியும் கொண்டு அந்த மலையை உடைச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்தா ஊர் பொதுமக்கள் இவன் என்னடா பைத்தியமாடா அப்படி இப்படின்னு சொல்லி ஏளனமாக சிரித்தாங்க. என்னென்னமோ சொன்னாங்க, என்னென்னமோ ஒரு கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் எதையுமே கண்டுக்கிறாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுத்தியலாலையும் உளியாலையும் உடைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 22 வருஷமாக உடச்சி அந்த மலையில் ஒரு பெரிய பாதையே உருவாக்கிட்டாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் பொதுமக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அட பாவிகளா, இவரை போய் நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வருந்தி இவரை செல்லமாக எல்லாருமே மலை மனிதன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் வரைக்கும் நியூஸ் போயிட்டு கலெக்டரே இவரை பாராட்டினார்னாலே பார்த்துக்கோங்களேன். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தாங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் நம்மளுக்கு.